அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் 1.5 கோடி பெயர்கள் நீக்கம் ஜனநாயகத்தின் வேரில் பாய்ந்த கொடுவாள். இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் SIR 3ஆம் கட்ட நடவடிக்கைகளின் மூலம் இதுவரை 1.5 கோடிக்கும் அதிகமான பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளன. 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் நடைபெற்று வரும் இந்த SIR 3ஆம் சுழற்சியில் வரைவு பட்டியல்கள் வெளியிடப்பட்டுள்ள 12 மாநிலங்களில் மட்டும் மொத்தமுள்ள வாக்காளர்களில் 11.51% பெயர்கள், அதாவது 1,58,59,834 வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். வசிப்பிட மாற்றம், இறப்பு மற்றும் பல இடங்களில் பெயர்கள் இருத்தல் போன்ற காரணங்கள் கூறப்பட்டாலும் பெருமளவில் மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டு வருவது ஜனநாயக சக்திகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆந்திர பிரதேச மாநிலத்தில் அதிகபட்சமாக 44.89 லட்சம் பெயர்கள் 10.78% நீக்கப்பட்டு மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 4.16 கோடியிலிருந்து 3.71 கோடியாக சுருங்கியுள்ளது. இதில் முகவரியில் இல்லாதவர்கள், இறந்தவர்கள் மற்றும் பல இடங்களில் பதிவானவர்கள் என பல்வேறு காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டாலும் ஜார்க்கண்ட் 43.62 லட்சம், ஹரியானா 33.83 லட்சம் மற்றும் ஒடிசா 20.12 லட்சம் போன்ற மாநிலங்களிலும் லட்சக்கணக்கான மக்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன. தாதர் மற்றும் நாகர் ஹவேலி, டையூ டாமன் போன்ற பகுதிகளில் அதிகபட்சமாக 29.64% வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். தில்லி, பஞ்சாப், தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் கணக்கெடுப்பு பணிகள் நீட்டிக்கப்பட்டு வருவது மேலும் பல சந்தேகங்களை எழுப்புகிறது. தேர்தல் ஆணையத்தின் இத்தகைய தன்னிச்சையான மற்றும் அவசரமான நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையே கடுமையான மோதல்களை உருவாக்கியுள்ளதுடன் நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. கடந்த மார்ச் மாதத்தில் உச்சநீதிமன்றம் SIR நடவடிக்கைகளின் செல்லுபடியை உறுதி செய்திருந்தாலும் களத்தில் லட்சக்கணக்கான ஏழை எளிய மற்றும் விளிம்பு நிலை மக்களின் பெயர்கள் தங்களின் அனுமதியின்றி பட்டியலிலிருந்து விடுபடுவது அவர்களின் வாக்குரிமையை பறிக்கும் கொடூர செயலாகும். மக்களாட்சியின் அடித்தளமே தடையற்ற வாக்குரிமைதான். ஆனால் நிர்வாக சீர்திருத்தங்கள் என்ற பெயரில் கோடிக்கணக்கான மக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது வாக்களிக்கும் உரிமையை பலவீனப்படுத்தும் எதேச்சதிகார போக்கின் வெளிப்பாடாகும். மக்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க அனைத்து தரப்பினரும் விழிப்புடன் போராட வேண்டிய தருணம் இது. தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நாளை சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.